எல்லாமே எப்படி இருக்கீங்க? எல்லாமே வேற லெவல் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ இன்னும் 2 நாள்ல IPL மெகா ஆக்ஷன் வந்து நடக்க போகுது. சோ அதோட பிரெடிக்ஷன் தான் நம்ம பார்க்க போறோம். சோ நம்ம எல்லா டீம் வந்து எந்தெந்த பிளேயர்ஸ் எடுப்பாங்க, சோ அதை தான் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம CSK வந்து எந்தெந்த பிளேயர்ஸ் எடுப்பாங்க, எந்தெந்த பிளேயர்ஸ் வந்து எடுக்க மாட்டாங்க, சோ ஒரு பிரெடிக்ஷன் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம CSK ஓட ஸ்குவாட் 1 வந்து பார்ப்போம். சோ நம்ம ஒரு ப்ரெடிக்ஷன் வச்சிருக்கோம். சோ அந்த ப்ரெடிக்ஷன் படி தான். சோ மேக்ஸிமம் இப்போ வந்து யார் ரிட்டன்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ருத்ராஜ் கேக்வாட், டாப் ஆர்டர் ருத்ராஜ் கேக்வாட் எடுத்து வச்சிருக்காரு. சோ சிவம் துபே எடுத்து வச்சிருக்காங்க. ஜட்டு, பதிரானா அண்ட் அன்கேப்டன் வந்து MS தோனி வந்து எடுத்து வச்சிருக்காங்க. சோ மேக்ஸிமம் வந்து இந்த டீம் வச்சு வந்து இன்னொரு கப் அடிச்சிருவாங்க போல. சோ அந்த மாதிரி ஒரு டீம் எடுத்து வச்சிருக்காங்க. சோ இவங்க பர்ஸ் வந்து இன்னும் எவ்வளவு இருக்குன்னா 55 கோடி ரூபாய் இருக்கு. ஒரு டீம் வேற ஒன்று வச்சிருக்காங்க. சோ மைட் பி அவங்க இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட்டுக்கு போக மாட்டாங்க. சோ ஏன்னா வந்து ரிஷப் பண்ட் மேபி எக்ஸ்பென்சிவ் இன் திஸ் சீசன். ஸோ இந்த சீசன் வந்து ரிஷப் பண்ட் வந்து மேக்ஸிமம் ஒரு எக்ஸ்பென்சிவ் பிளேயரா இருக்கலாம். ஸோ ரிஷப் பண்ட்டுக்கு பதிலாக அவங்க வந்து இஷான் கிஷன் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்கு கைஸ். ஸோ ஏன்னா வந்து ஒரு டாப் ஆர்டர் வந்து இஷான் கிஷன், ருத்ராஜ் கேக்வாட், ஸோ அந்த ஒரு காம்பினேஷன்ல போகலாம். ஸோ அவர் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயராக இருக்கலாம். ஸோ மேபி MS தோனிக்கு விக்கெட் கீப்பிங் கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சுன்னா வந்து இஷான் கிஷனை வந்துட்டு விக்கெட் கீப்பிங் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இஷான் கிஷன் வந்து மேபி குட் ஆப்ஷன். சோ ஓகே கேஸ், நம்ம ஒரு ஸ்குவாட் பார்ப்போம். சோ நான் வந்து ஒரு ப்ரெடிக்ட் பண்ண ஸ்குவாட் பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் வந்து ருத்ராஜ் கேக்வாட் அண்ட் கான்வே வந்து RTM மூலியமா எடுக்கலாம். சோ இல்லனா வந்து வேணா விட்டுறலாம். சோ ருத்ராஜ், கான்வே. சோ அதுக்கப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி இஷான் கிஷன், வில்லியம்சன். சோ அவரோட ஓவர்சீஸ் பிளேயர், 2 ஓவர்சீஸ் பிளேயர் ஆயிடுச்சு. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிவம் துபே, அதுக்கப்புறம் வந்து ஜட்டு, அதுக்கப்புறம் MSD. சோ அதுக்கப்புறம் வந்து சாம் கரன் வந்து பாத்தீங்கன்னா ஜட்டுக்கு முன்னாடியே அனுப்பிடலாம், இல்லனா வந்து MSDக்கு அடுத்து அனுப்பிடலாம். சோ ஒரு பவுலிங் ஆப்ஷனாகவும் இருக்கலாம், ஒரு ஆல்ரவுண்டர் பிக்கா வந்து ஷாம் கரன் இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வின், புவி, பதிரானா. ஸோ ஒரு டைட் ஸ்குவாட் வந்து இங்கே வந்து இருக்கு. ஸோ நம்ம ஸ்குவாட் நம்பர் 2 பார்ப்போம். எப்படின்னா ருத்ராஜ் கேக்வாட் அண்ட் கான்வே, ஸோ 2 பேருமே. ஸோ மேபி அவங்க இஷான் கிஷனை எடுக்கல அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா திரிபாதி எடுக்கலாம். ஸோ திரிபாதி, டூபே. ஸோ ருத்ராஜ் கேக்வாட், ஸோ திரிபாதி, டூபே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ரம், ஜட்டு, MSD, ஷாம் கரன். ஸோ அஸ்வின் வந்து பேட்டிங்ல வருவாரு. ஸோ இந்த 4 பிளேயர், ஸோ இந்த 6 பிளேயர்ஸ் ஸோ கரெக்டாக வந்து செட் ஆயிருங்க. ருத்ராஜ், கான்வே, திரிபாதி, டூபே, மார்க்ரம், ஜட்டு, MSD, ஷாம் கரன், அஸ்வின். அதுக்கப்புறம் வந்து பவுலிங் ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஷாம் கரன் போடுவாரு, அஸ்வின் போடுவாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ராகுல் சஹார் அவர் வந்து போடுவாரு. ஸோ பதிரானாவும் அப்புறம் வந்து நட்ராஜன் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ பேக்கப்ஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரொமாரியோ ஷெப்பர்ட் அப்படின்னு ஒருத்தர், ஸோ ஃபாரின் பிளேயரு. அப்புறம் ருதர்ஃபோர்ட் அப்படின்னு ஒரு ஃபாரின் பிளேயரு. அப்புறம் வந்து யாஷ் தாக்கூர் வந்து ஒரு பெஸ்ட் பிக்கா இருக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து யாராவது இன்ஜரி இல்லைன்னா வந்து ஒரு யாஷ் தாக்கூர் வந்து ஒரு பேக்கப்புக்கு வந்து ஒரு பெஸ்ட் பிளேயர். அப்புறம் வந்து பிரபுதேஷ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யங் பிளேயர்ஸ் வந்து எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ உங்களோட ப்ரெடிக்ஷன் என்ன? மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ என்னோட ஸ்குவாட் வந்து இதுதான் கேஸ். ருத்ராஜ், கான்வே வந்து ஃபர்ஸ்ட் ஓபனர்ஸ். ஸோ கான்வே வந்து ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் ஆயிடுச்சு. ஸோ ராகுல், திரிபாதி, அதுக்கப்புறம் வந்து சிவம் துபே. இல்லைன்னா கான்வே, திரிபாதி வந்து ஒரு நைஸ் காம்பினேஷனா இருக்கும். ஸோ திரிபாதி, துபே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க 2 பேர் விக்கெட் ஆயிட்டாங்கன்னா மார்க்ரம், ஜட்டு உள்ள இறங்கிடுவாங்க. ஸோ இதுல வந்து மார்க்ரம் வந்து விக்கெட் ஆயிட்டாருன்னா வந்து ஷாம் கரன் வரலாம். ஸோ அப்படிலாம் வந்து MSD உள்ள இறங்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அஸ்வின். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பவுலர்ஸா வந்து சஹார், பதிரானா, நட்டு வந்து வரலாம். ஸோ நட்டுக்கு வந்து புவி எடுக்கலாம். ஸோ புவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து ஒரு நைஸ் ஆப்ஷன் போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இல்லைன்னா வந்து அவங்க RTMல எடுக்கலாம். இதுதான் என்னோட ப்ரெடிக்ஷன். ஸோ நம்ம அடுத்த ப்ரெடிக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா RCB டீமோட பார்ப்போம். ஸோ மறக்காம லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட ஸ்குவாட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ பாய் பாய், அடுத்த வீடியோல சந்திப்போம்.